ரவா இட்லி மல்லிப்பூ மாதிரி இது பாருங்கள். இதோட இது தொட்டு சூப்பராக இருக்குதுங்களே. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாங்க. முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேஸ் பற்ற வச்சு கடாயி அடுப்பு மேலே வச்சிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது கூடவே உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது நல்லா செவந்து வரட்டுங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இவன் கூட ஒரு 3 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். இஞ்சி சிறிதளவு திருவி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. இது கம்மி தீயில் வச்சு வதக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரட்டுங்க. எண்ணெய் இஞ்சி போட்டுருக்குறோம். இஞ்சி போட்டால் நல்லா மணமாக இருக்குங்க ரவா இட்லிக்கு. இப்போது 1 கப்பு ரவை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா தொழிக்கலாம். இந்த ரவை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ரவை சூடு ஏற்றினா தான் இட்லி நம்ம ஊற்றினோம்னா பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். நல்லா ரவையை வரப்படுத்திக்கலாம் 1 நிமிஷம். இதில் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நெய் வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. கொஞ்சம் போட்டோம்னா இட்லி புட்டு சாப்பிடும்போது நெய் வாசனை நல்லா அந்த வாசனையோடு நல்லா நைஸாக இறங்கிடுங்க. நமக்கு புட்டு வாயில் வச்சதுமே ரவை நல்லா சூடேறிடுச்சுங்க. நம்ம இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம கடாயிலே விட்டோம்னா அந்த கடாய் சூடோட கொஞ்சம் கலர் மாறிடும். நம்ம வேறு ஒரு தட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். ரவை நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப்பு ரவை எடுத்தோம்ல 3/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இதில் 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுங்க. ரொம்ப கெட்டியாக ஊற்றினாலும் இட்லி வெடிச்சுன்னு வந்துடும். தண்ணியாட்டம் இருந்தாலும் அமுங்கின மாதிரி ஆகிடும். நல்லா நம்ம கலாரி விட்டுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. மாவு பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்ச நேரம் விடவே இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க.
பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு எடுத்து ஊற்றுற மாதிரி இது. தட்டில் நெய்யினா எண்ணெய்னா தடவிக்கிங்க. நான் எண்ணெய் தான் தடவிருக்கேன். இந்த அளவுக்கு ஊற்றணும்னா பொது மாவு. மூடி போட்டு மூடிடலாங்க. உங்களுக்கு சோட்டா மாவு போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இதில் நான் ஆனால் போடலை. இதில் குழந்தைங்களுக்கு ஊட்டுறன்னிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க. ஆனால் போட்டால் இன்னும் மெதுவாக வரும் இட்லி. ரவா இட்லி வேகாங்காட்டியும் நம்ம ஒரு கடாயை வச்சு அது ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. கார சட்னி அது இருந்து தொட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் மிளகாய் ஒரு 6 மிளகாய் எடுத்துக்கிறேங்க. குட்டி குட்டி மிளகாய் தான். இது நல்லா சேர்ந்து வருது பாருங்கள். இந்த டைமில் தக்காளி 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் போடலை, அதனால் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். இல்லை தக்காளியே புளிப்பு, அதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி வந்துடலாம். நம்ம அந்த வதக்கி வச்ச தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சிடலங்க. அதை அரைச்சி எடுத்துட்டோம். நீங்கள் தேவைப்பட்டால் தாளிச்சிக்கலாம். அப்படியே இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும். இட்லி ரெடியாக இருந்தோம். நம்ம இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதை ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மெதுவான ரவா இட்லி. அது பாருங்கள் புட்டா எப்படி வருது பாருங்கள். இந்த கார சட்னிக்கும் அந்த ரவா இட்லிக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.